ரப்பாக ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை அவன் அல்லாத யாருக்கு செய்தாலும் ஷிர்க் செய்கிறான். அதுதான் இணை வைப்பு. அவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், உதாரணத்திற்கு நம்முடைய சமூகத்தில் பரவலாக இருப்பது என்ன? தர்காக்களுக்கு போய் துவா கேட்கிறது. தர்காவுக்கு போய் துவா கேட்கிறது இருக்கிறா இல்லையா? இருக்கிறா இல்லையா? அங்க நின்று கொண்டு அந்த அவுலியாக்குடைய பெயரை அழைத்து யா முஹய்யத்தீன் அப்துல் காதர் ஜைலானியே என்று அழைத்துத்தானே துவா செய்றீங்க. துவா ஹுவல் இபாதத் நாங்கள் ரசூலுல்லாஹ். துவா என்பது இபாதத்துப்பா. துவா என்பது இபாதத்து. அது அல்லாஹ்ட்ட மட்டும் தான் செய்யணும். இறந்து போனவங்க சரியே, இறைநேசர்கிட்ட போய் சரியே, அவுலியாக்கிட்ட போய் சரியே, அதைத்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதைத்தான் எதிர்க்கிறோம். அதனால்தான் நீங்கள் ஷிர்க் செய்கிறீர்கள். அந்த ஷிர்க்கிலிருந்து விடைபெறுங்கள். நீங்கள் எவ்வளவுதான் கோடி கோடியாக கூட்டி நற்கர்மங்களை செய்தாலும், நல்ல அமல்களை செய்தாலும், பள்ளிவாசலை கட்டி கொடுத்தாலும், மதரசாக்களை கட்டி கொடுத்தாலும், வலவ் அஷ்ரகு லஹபித அன்ஹும் மா கானூ யஅமலூன், அல்லாஹ்வுக்கு இணை வைத்திருந்தால் அவர்கள் செய்து கொண்டிருந்த நன்மையானவைகள் யாவும் அழிந்து போய்டும். ஒண்ணும் இல்லாம போயிடுவாங்க. இதுக்காக இவ்வளவு கஷ்டப்பட்ட, இதுக்காக இவ்வளவு கோடி கோடியா லட்ச லட்சமா பள்ளிவாசலுக்கு செலவு பண்ண, ஒண்ணும் இல்லாம போயிடுமே. இணை வைத்து விட்டால் ஒண்ணும் இல்லாமல் போய்விடுமே. அதைத்தானே நாம் எடுத்து சொல்கிறோம்.